ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது தை அமாவாசை நடப்பாண்டான 2025 வருடத்தில் எப்போது வருது, முன்னோர்களுக்கு எதற்காக நாம் தர்ப்பணம் கொடுக்கணும், இந்த தை அமாவாசையில் நாம் வேறு என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும், பித்ருக்கள் தோஷம் நீங்க, சாபம் நீங்க, நம்மளுடைய வாழ்க்கை வளமாக, கடன் பிரச்சனை தீர, இப்படி பல பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த தை அமாவாசையை எவ்வாறாக எளிமையாக நீங்கள் கடைபிடித்தால், விரதம் இருந்தால், முன்னோர்களை வழிபட்டால் உங்களுக்கு முழு பலன்களும் கிடைக்கப்பெறும், அனைத்து வித பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குங்க. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் அப்படின்னு சொல்லலாம். திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது தான் தை அமாவாசை தினம். சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது. அன்னை அபிராமி பட்டகருக்கு தை அமாவாசை அன்று முழு நிலவை காட்டியது. அனைத்தும் திருக்கடையூர்ல தான் நடந்திருக்கு. இங்கே தை அமாவாசை அன்று விழா எடுத்து மிகச் சிறப்பாக அபிராமி அமாவாசை அன்று நிலவு காட்டிய உற்சவம் நடைபெறுங்க. அதே மாதிரி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லலாம். சமஸ்கிருதத்தில் அமா அப்படின்னா ஒன்று சேர்வது, வாசைய அப்படின்னா வாசிப்பது, வசிப்பது அப்படின்றது பொருள். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை அப்படின்னு குறிப்பிடுறோம். மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக அமாவாசை இருக்குங்க. தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுது. முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுது. பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் தை அமாவாசை கருதப்படுதுங்க. மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய 3 அமாவாசைகள் மிக முக்கியமானதாக கருதப்படுது. மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறியிருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இவற்றில் தை அமாவாசை அப்படிங்கிறது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை சொல்லலாம். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்க வேண்டும் அப்படிங்கிறவங்க தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ளணும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆத்மாவானது உடல்ல இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குது. அப்படி செல்லும் ஆன்மா முதல்ல முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும். அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரைக்கும் பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும். இதற்கிடையில பித்ருலோகத்தில் இருக்கும்போது ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் ஏற்படும். ஆனால் உடல் இல்லாத நிலையில இருக்கிறதுனால அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது. இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்திய வாழ்விடமான பூமிக்கு வராங்க. இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது, எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலமா முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறாங்க. இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தியும் செல்லுது. அமாவாசையில் நாம் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, தை அமாவாசையில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளலாம். தர்ப்பணம், திலாஹோமம், பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்கிறாங்க. இவைகள் இறந்தபோது செய்யப்படும் போது சிரார்த்த காரியங்களை போல மிகவும் புனிதமானது அப்படின்னு சொல்லலாம். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய புனித தலங்களில் இவற்றை செய்கிறது மிகவும் விசேஷமானதாகும். காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், பிரயாகராஜ், திரிவேணி சங்கமம்,
கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும். அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களினுடைய ஆத்மா மகிழ்ச்சி அடையும். 2025 ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணி துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்தே அமைஞ்சிருக்கு. அன்று புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் 7:30 முதல் 9 மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரத்தில் ராகு காலமாகவும் இருக்கும். அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. பொதுவாகவே தர்ப்பணம் கொடுக்கிறவங்க உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது நியதிங்க. மேலும் தை அமாவாசை 2025 முக்கியத்துவம் என்ன, தர்ப்பணம் செய்யக்கூடிய முறை, விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய முறை, படையல் போடக்கூடிய நேரம் மற்றும் யார் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறித்து இப்போ பார்க்கலாம். அதாவது தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுதுங்க. உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். சூரியனும் சந்திரனும் மகர ராசியில் ஒன்றாக இணையக்கூடிய இந்த நாளில் பித்ரு காரியம் செய்கிறதுனால சந்ததிகளுக்கு பாவங்கள் தொடராது அப்படிங்கிறது ஐதீகம். யாரெல்லாம் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை இல்லாத ஆண்கள் மட்டுமே தர்ப்பணம் செய்ய வேண்டும். தாய் இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் குடும்பத்தில் அகால மரணம் அடைந்தவர்களுக்கு படையில் நாம் கொடுக்கலாம். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அமாவாசை அன்று அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும். கிழங்கு வகைகள், சில காய்கறிகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி பாசிப்பருப்பு போன்றவற்றை உணவில் நாம் சேர்த்து கொள்ளலாம். தானம் மற்றும் பிற சடங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, அமாவாசை அன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, பச்சரிசி, வெல்லம் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். காகத்திற்கு உணவு படைப்பது முக்கிய சடங்குகளில் ஒன்று. காகம் பித்ருக்களின் அம்சமாக கருதப்படுதுங்க. அதே மாதிரி அமாவாசை அன்று கோவில் வழிபாடும் மிகச்சிறப்புக்குரியது. அமாவாசை அன்று கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது. இதனால் தெய்வ அனுகூலமும் பித்ருக்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெறுவீங்க. 2025 வருடத்தின் தை அமாவாசையினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய அமாவாசை அன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் திருப்பதி, ஏழுமலையான் உள்ளிட்ட பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் விசேஷமானது. பரிகாரம் நாம் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா, பரிகாரங்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகளை நாம் காலையில் 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே செய்கிறது நல்லதுங்க. பித்ரு காரியங்களை 11 மணி முதல் 12 மணிக்குள்ளே நாம் செய்யலாம். அதே மாதிரி தை அமாவாசை அப்படின்னு வரும் பொழுது நாம் விரத வழிபாட்டுக்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய அனைத்து வித கஷ்ட நஷ்டங்களும் நிவர்த்தியாகி வளமையும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க.